அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகள்ல முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசினியர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் 30க்குள்ள அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களும் மாற்றங்களும் நடைபெற போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க ராசியில் இந்த 30 நாட்கள்ல என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் மேஷ ராசி நேயர்களாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மேசம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த ஆஞ்சநேயர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு கால் மூலியமாக 24 மணி நேரத்தில் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய், தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 9/6/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 15/6/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 26/6/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி மாற்றம்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வெற்றி பெறக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 30 நாட்களில் மனதில் தெம்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அதிக அளவில் காணப்படும். முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த சாதகம் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பணவரத்து திருப்தியில் தரக்கூடிய வகையில் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் வரக்கூடும். உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்தியில் பகுதியில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பண வரத்து பணி வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலுமே எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த 30 நாட்களில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். ராசியில் இருக்கும் புத்திரக்காரகன் என்னும் சொல்லக்கூடிய புதனால எல்லாவற்றிலும் சமாளித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான நிலைகள் காணப்படும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். பணவரத்து திருப்தியை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். வாகனங்களில் செல்லும் போது வெளியூருக்கு செல்லும் போதும் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா பொருள் இழப்புகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க.
அதே போல் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த 30 நாட்களில் நீங்கள் முன் கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த 30 நாட்களில் வளர்ச்சி பெற மிக கடினமாக இருப்பது நல்லதாக இருக்கும். மேலும் செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு குறைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கட்டுப்பாடோடு நீங்கள் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் நீங்கள் கடுமையை காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மேலிடத்தின் மூலம் மன மகிழ்ச்சிப்படியான சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லுறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த 30 நாட்களில் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வீண் கவலைகள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலுமே முடிவில் சொந்த அறிவு செயல்படுத்துவது நல்லதுங்க. மேலும் வீண் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். செலவுகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இல்லாமல் ரொம்ப அதிக அளவில் செலவு அதிகரிக்கும். உங்களை இதனால் மன கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்கள் பணத்தை நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது, தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. இடமாற்றங்கள் ஏற்படும். அதாவது வீடு இடமாற்றம் இல்லைன்னா தொழிலில் ஏதாவது இடமாற்றங்கள் இந்த 30 நாட்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் நீங்கள் எடுத்த காரியம் செய்து முடிப்பதில் தாமதங்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இது முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் ரொம்ப நீண்டுக்கிட்டே போய் லேட்டாக தான் முடியும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டான விஷயமா இருக்கா அப்படின்னு பார்த்து மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தப்பான விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை திருப்பி உங்கள் பிரச்சனையாக மாறிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய நட்பு உங்களுக்கு உண்டாகும். அந்த நட்பு மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும், பலன்களும் நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் வியாபார தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலைகளும் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. மேலும் பண வரத்து உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரையில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த 30 நாட்களில் ஒரு நல்ல தீர்வோடு முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வர கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த விஷயம்லாம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோமா, திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 கிழமையை ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த 3 கிழமைகளில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் தொடங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த 3 கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நல்ல பலனே கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 20, 21, அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13, 14 இந்த 3 தேதியுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. ஸோ பார்த்து இந்த ஞாபகத்தை வைத்துட்டு புதுசாக ஏதாச்சும் விஜயம் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த தேதியில் தொடங்குங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் ஒரு சில விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ, இவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது என்பதை பற்றியோ முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி
இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.